this amount of heritage, with this amount of technology, we are making magic come again. எல்லாருக்கும் வணக்கம். Um, I have worked with AVR Swarna Mahal for ஒரு 3-4 years or say 2-3 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குமரிக்கண்டம் 1 நான் தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் I think அவங்க என்கிட்ட they've been very respectful of me and very hospitable, and I think all of these values reflect in their collections and how they run the brand, and I really appreciate that. And நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி ரெப்ரசன்டிங் these collections, and they're simply stunning, they're beautiful. So thank you AVR, thank you Siddhant sir. எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேறு ஒர்க்கும் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் ஓகே இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அடுத்த கட்டத்தை தாண்டி போயிடுவாங்க. நீங்க மட்டும் ஏன் குமரிக்கண்டம் ஏபிஆர் மட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்றீங்க? நான் தான் சொன்னேனே, எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாக இருந்தாங்க, அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, அன்பாகவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். நான் அவங்கக்கிட்ட திரும்ப கூட சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப அவங்களோடைய அப்புறம் வந்து ஸ்டார் படம் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஸ்டார் 2 போடுவாங்க. அது ஹிட் ஆயிடுதுல படுவாங்க. கரெக்ட். ஆயிடுச்சுனா கேக்குறேன்.